வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஷன் பிரீமியம் இருக்கு இல்லையா? பிரீமியம் வந்து நம்ம எடுக்கிற பிரீமியம் வந்து ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பிரீமியம் வந்து எப்படி எவ்வளவு ஹையா போகும், எவ்வளவு லோவா வரும். நம்ம எப்படி என்ட்ரி ஆகலாம், எப்படி எக்ஸிட் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து நம்ம வந்து எத வச்சு நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா, ஃபெபனாச்சிங்கிற டூல் வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். ஆனால் ஃபெபனாச்சி டூலை இது டிஃபால்ட்டாக இருக்கிற இது வச்சு நம்ம மெஷர் பண்ணல. இதுக்குன்னு தனியாக நம்ம செட் பண்ணுறோம். செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுறோம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு உங்களால் வந்து ஒரு ட்ரேட் பண்ண முடியும். நிச்சயமாக 100% இதில் வச்சு உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப்பாக இந்த டூல் இருக்கும். ஏன்னா நான் வந்து இதை வந்து லைவாக ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் இந்த நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோவுமே இந்த வீடியோவில் எல்லா வீடியோவுமே நம்ம போஸ்ட் பண்ணும்போது அதை நான் ட்ரேட் பண்ணி பார்த்து அதில் வந்து எவ்வளோ அக்யூரசி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்படி தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து லைவாக வந்து எத்தனை நாள் ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கணும், அதோடைய ரேஷியோ எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் இதை வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவை நம்மளுடைய யூடியூபுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து இது பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து நமக்கு வந்து இதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு பெஃபனாச்சி நார்மலாக பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஸ்விங் ஹை லோ இருக்குது. அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணல. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹையோ லோவை நம்ம மார்க் பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை லோ முடிகிற வரைக்கும், மார்க்கெட் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸாக நம்ம கொடுத்துருந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஓப்பன் ரேஞ்ச் ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம என்னன்னா, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் மார்க்கெட் நம்ம பார்க்க சொல்லுவோம். இந்த மார்க்கெட் இது வந்து எப்படின்னா, இதை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ½ அன் ஹவர் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ½ மணி நேரம் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் முடிஞ்சிருது நமக்கு. 9:15 இருந்து 9:45 அந்த மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஹையையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ லைவாக நான் இதை எடுத்து பார்க்குறேன். ஓகே, இந்த பாருங்கள். இதை நான் எடுத்திருக்க வந்து புட் ஆப்ஷன் சார்ட். அதாவது பேங்க் நிஃப்டியினுடைய 51,800 51,800 அப்படிங்கிற ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய சார்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். இதோட ஹை லோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை லோவை மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம். பாருங்கள். ஓகே, இது ½ அன் ஹவருடைய ஹை லோ. இது வந்து இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இது வந்து இல்லை ஹையை மார்க் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து 5 மினிட் சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம வந்து இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா, அதோட ஹையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது. அதாவது 9:45 டைம். இந்த 9:45க்கு அப்புறம் நமக்கு வந்து மார்க்கெட் எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது. ஓகே, இதுதான் 9:45 கேண்டில். நம்ம இந்த கேண்டில் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இதான் லோ, இது ஹை. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ணோங்க அப்படின்னா, இதிலே இருக்கும் டிஃபால்ட்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா, இது உள்ளே போனீங்கன்னா ஆங்கர்டு வைவாப் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோடைய ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஓப்பன் ப்ரைஸ் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ் அதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வைவாப் இண்டிகேட்டர் நமக்கு ஒர்க் ஆயிரும். ஓகேவா? இது வைவாப் லைன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரே நிமிஷம் லோட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேமாக இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 9:45 மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ½ மணி நேரம் கேண்டில். ½ மணி நேரம் மார்க்கெட்டுடைய ஹையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணுறோம். ½ மணி நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9:45 அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த டைம் இந்த இருக்கு பாருங்க, இதான் வந்து 9:45. ஓகே, இதான் வந்து நமக்கு வந்து 9:45 கேண்டில். இந்த 9:45 கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம வந்து மார்க்கெட் பார்க்குறோம். மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே, அதாவது அந்த ½ அன் ஹவர் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா, அதோடைய லோவுக்கு பக்கத்தில் மார்க்கெட் நிற்கி. சரியா? இந்த இது வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலர் லைனு, இந்த ஒயிட் கலர் லைன் வந்து நமக்கு வந்து என்னென்னா, இது வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் மன்னிக்கணும், ½ அன் ஹவர் கேண்டிலுடைய லோ.
ஓகேவா? இது ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய லோ, இது ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை. இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம் மாத்துனோம்னா, மார்க்கெட் எங்க வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதான் 9:45 நம்மளுடைய டைம் ஃப்ரேமு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஹையும் லோவையும் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஆ இந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய லோ. இதான் லோ. ஓகேவா? இந்த லோவுக்கு மார்க்கெட் வருது. ஸோ மார்க்கெட் இது வந்து புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் சார்ட். இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் நமக்கு வந்ததுன்னா அடுத்து இருக்கக்கூடிய லெவல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கால் பிரீமியம் புட்டு இறங்கும் போது கால் மேலே ஏறும் இல்லையா? அப்போ நம்ம கால் பிரீமியத்தோட இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா இப்போ நம்ம வந்து இது புட் ஆப்ஷன்ல வச்சு காமிக்கிறதுக்குன்னா புட் ஆப்ஷன் ஷார்ட் என் டிஃபால்ட்டா இருந்ததுனால நான் இது காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கால் ஆப்ஷன்லயும் நான் உங்களுக்கு இதை வச்சு காமிக்கிறேன். ஓகே 1 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம மாத்திட்டோம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் மாத்தினதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு என்ட்ரி வந்து வைவாப் இது வந்து இந்த வைவாப்புக்கு மேலே நமக்கு வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக கரண்ட் நமக்கு டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10:15 வந்து நமக்கு வந்து எங்கன்னா இது 50%, அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய 50% ஆவரேஜ் ப்ரைஸ் இது வந்து ரூ. 282 அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 10:15 கேண்டில் 10:14 ஓகேவா? 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கனால 10:14 கேண்டில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக பார்த்தோன்னா வைவாப்புக்கு மேலே நமக்கு கிராசிங் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ட்ரி. இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 1 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா 14 கேண்டில் 14 கேண்டில் கீழே இந்த 152 ரூபா அப்படிங்கிற 158 ரூபா அப்படிங்கிற லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு என்ட்ரி ஆனீங்கன்னா எக்ஸிட் ஆகிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு சிங், அதாவது மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரலாம். இது வந்து ஹை, அந்த ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை. ஒன்று இந்த ஹையை நம்ம வந்து ஒரு டார்கெட் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக போன ஹை. ஸோ இந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. இந்த கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி 10-14 கேண்டில் என்ட்ரி. 10-14 கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிமிஷம் 10-14 கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 179 ரூபா நமக்கு வந்து 179 ரூபாய்க்கு நம்ம வந்து அப்படியே என்ட்ரி, அதாவது அந்த க்ளோசிங் முடிஞ்சோடனே நம்ம என்ட்ரி ஆனாலுமே இந்த கேண்டிலுடைய ஹை பாருங்கள் நமக்கு வந்து 193 ரூபா. சாரி மன்னிக்கணும், 200 ரூபா இந்த கேண்டிலுடைய ஹை. அடுத்த 1 மினிட் கேண்டிலுடைய ஹை வந்து 200 ரூபா. ஓகே நம்ம எப்பவுமே சொல்லலாம் இந்த இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸாக போனக்கூடிய ஒரு ஹை, அந்த ஹை இருக்கு இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸாக போனக்கூடிய ஒரு ஹை அப்படின்னா இதுக்கு இடையில இது க்ளோசிங் இந்த லைன். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு சிங்க் லோ, அந்த லோவில் இருந்து சிங்க் ஹை, அந்த ஹையில இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் வந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸாக இருக்குது. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே வந்திருக்கு. அப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 216 ரூபா இருக்குது. ஸோ இந்த கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரி ஆகும்போது நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரே நிமிஷம் 173 ரூபா நமக்கு வந்து 179 ரூபா. ஆமாம் 179 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ். 179 ரூபாய்க்கு என்ட்ரி ஆனாலும் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் வரும்போது 215 ரூபா. ஸோ இப்படி வந்து நம்மளால் வந்து ஒரு சின்ன ஸ்கால்பிங் பண்ணி நம்மளால் வந்து ஆப்ஷன், அதாவது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் முழுக்க ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? இண்டெக்ஸையோ வேர்ல்டு மார்க்கெட்டையோ இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு டேட்டாவோ நம்ம எடுத்து பார்க்கல. முழுக்க ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இதில் மெஷர் பண்ணுறோம். இந்த ஃபெபனாச்சி இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வச்சு நம்ம உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டூலை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்ம உங்களுக்கு பார்க்கலாம். இந்த டூலை இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபெபனாச்சி டூல் எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வந்து ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். ஓகே, சும்மா ஒரு இது வந்து எதுக்குன்னா ஒரு இந்த டூல் வந்து செட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை வந்து ஒரு இதுக்காக நான் வச்சுருக்கேன். ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது எப்படி நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம செட்டிங் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து இதை கொடுத்துட்டு திருப்பி நான் முதல்ல இருந்து உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சா தான் புரியும். இப்போ நம்ம வந்து இது வந்து டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அப்ளை டு டிஃபால்ட். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு. இது வந்து செட்டிங்கில் இதான் வந்து நீங்கள் ஆக்சுவலாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடிங் யூஸ் பண்ணும்போது ட்ரேடிங்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நமக்கு தகுந்த
டூவில் நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறோம். எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதோட ஹை லோ சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க் பண்ணிட்டோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் நான் என்ன எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் கீழே போனீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய என்ன ரிவர்சல் இருக்குல்ல, ரிவர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ரிவர்ஸ் கொடுத்தாச்சு. ரிவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து நம்ம ஒரு நிமிஷம் செட்டிங்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிடுவோம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துருவோம். பேக்ரவுண்ட் மியூட் பண்ணிடுங்க. இப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஃபஸ்ட்டு 0 தேவை, அப்புறம் வந்து நமக்கு வந்து 1 தேவை. ஃபஸ்ட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம இது ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து 0வும் அதுக்கு உள்ள 50% ஆவரேஜ் லைன் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா போல்ட்டாக கொடுத்து விடுவோம் நம்ம, அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு இது புரியும். லெட்டர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 20ல் கொடுப்போம், பெருசாக தெரியும் நமக்கு. லெட்டர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைடில் இருக்குது, நம்ம ரைட்டில் கொடுத்துருவோம். ரைட்டில் கொடுத்தாச்சு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணலாம். அதாவது என்னென்னா, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்னெல்லாம் நமக்கு வந்து உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இது வந்து ஹை, அதாவது ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அதை வந்து நம்ம ஒயிட்டில் கொடுத்து விடுவோம். ஓகே, ஓகே, இப்போ இதை நான் இன்னொன்று விளக்கிருந்தேன் உங்களுக்குன்னா, இது வந்து 0. அதாவது என்னென்னா, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹையும் லோன்னு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். அதாவது லோ வந்துச்சுன்னா 0, ஹை போச்சுன்னா ₹1 அப்படிங்கிற வேல்யூ. இது அப்படி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். ஓகேவா? இதுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே இது 38 பைசா, இது 68 பைசா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு இதை தான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் எப்படின்னு பாருங்கள். இது வந்து 0 என்னன்னா, லோ வந்து 0. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய லோ வந்து நமக்கு 0வாகவும், ஹை வந்து நமக்கு வந்து ₹1 வேல்யூ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதான் வந்து நம்ம வந்து இப்படி எடுத்தது. இப்போ மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். மார்க்கெட் இந்த வேல்யூவெல்லாம் தாண்டி ஒரு ஹைக்கோ லோவுக்கோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது நமக்கு வந்து அடுத்தடுத்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும். அதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹையில் போய் நம்ம லைன் கொடுத்துருக்கோம். ஹைக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹைக்கு போகும்போது நம்ம வந்து 0.1 போட்டுக்கோங்க. 1.414 வச்சுக்கோங்க. இது வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து மேலே போயிடும். மேலே ஒரு லைன் வந்துடும் நமக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம அடுத்து உங்களுக்கு நான் வந்து இன்னும் வேலை, ஏன்னா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். மார்க்கெட் அடுத்து மேலே போகும்போது இது வந்து இதாகும். அடுத்து மேலே இருக்க வந்து நமக்கு வந்து 1.8 ஒன்று கொடுக்கும். 1.8. ஓகே, அடுத்து நமக்கு வந்து 3.272 கொடுத்துருவோம். டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு லெட்டர்ஸ் இருக்கும், அதை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு 3.272. ஓகே, 272 கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போது மார்க்கெட் இதை தாண்டி மேலே போச்சுன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ மாறிக்கலாம். ஏன்னா வாலட்டைலாக மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் மேலே போகலாம். இந்த ஹையை தாண்டும் போது ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹையை தாண்டும் போது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழே வருது, ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த லோவுக்கு கீழே வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவுக்கு கீழே நம்ம செட் பண்ணணும். லோவுக்கு கீழே செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இங்கே இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? லோவுக்கு கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் ஃபஸ்ட்டு, ஓகே, மைனஸ் போட்டுக்கோங்க. -0.3414 போட்டுக்கோங்க. 3414. ஓகேவா? கீழே ஒரு லைன் வந்துடும் நமக்கு. லோவுக்கு கீழே ஒரு லைன் நமக்கு வந்துடும். சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து
இது விட்டுக்கும். 0 பாயிண்ட் இது கூடாது. சென்டரில் வரும் நமக்கு. ஓகேவா? அது நம்ம இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ. இது சென்டரில் வரும். ஸோ இந்த 0.50% இருக்கு இல்லையா, 50% சென்டரில் வந்துடும் நமக்கு வந்து. இதில் நமக்கு தேவையில்லாத லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 618 வேண்டாம். இந்த 618 எடுத்து விட்ருவோம், நம்ம மியூட் பண்ணி விட்ருவோம். இல்லை 3 பாயிண்ட் எடுத்துரும். இதை எடுத்து மியூட் பண்ணிடுங்க. ஓகே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே உள்ள லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சென்டர் லைன் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். தேவைப்பட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சென்டர் லைன். ஓகே. அடுத்து கீழே வந்து நமக்கு வந்து 0.34 கொடுத்தோமா? ஓகே. இதை நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? மைனஸ் 0.72 கொடுப்போம். மைனஸ் 0.72. ஓகே. கீழே ஒரு லைன் நமக்கு வந்துடும். அடுத்து ஒரு லைன் நம்ம கொடுத்துக்குவோம். மைனஸ். ஓகேவா? மைனஸ் 1.5. ஓகே. இதுதான் வந்து நம்ம அடுத்தடுத்து கீழே வரக்கூடிய போது நம்ம வந்து இது பண்ணுறது. ஓகே. இந்த லைனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் ரைட் சைடுன்னு இருக்கு இல்லையா, ரைட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மார்க்கெட் வந்து எங்கே போகுதோ அது வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இது வந்து நம்ம ஃபெபனாச்சி வந்து இப்போ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இதெல்லாம் ஃபெபனாச்சி வந்து எப்படி வச்சு நம்ம இது பண்ணுறது, இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு நாட்களை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டேன் அகைன் பாருங்கள், இந்த செட்டிங்ஸ் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது 1/2 hour டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டேட்லேருந்து நம்ம இதை பார்க்கலாம். மார்க்கெட் எந்த டேட்லேருந்து மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த டேட் நம்ம பார்த்துட்டோம். இந்த டேட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த டேட் என்னன்னு பார்ப்போம். இது டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5. ஓகேவா? ஜூலை 5ஆம் தேதியினுடைய டேட்டை நம்ம பார்க்குறோம். சாரி, ஜூலை 8. இது லோ. இந்த ஒயிட் கலர் மேலே இருக்க ஒயிட் கலரில் வந்து ஃபஸ்ட்டு 1/2 hour கேண்டிலுடைய ஹையில் மார்க் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இது லாக்கிங் கொடுத்துக்கோங்க. லாக் கொடுத்தீங்கன்னா இந்த லைன் இதை 5 minute சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜூலை 8ஆம் தேதி வச்சுருக்கோம். 5 minute சேஞ்ச் பண்ணுவோம் நம்ம வந்து. இதான் வந்து நம்மளோட மெஷர் பண்ண லைன். அதாவது லோ இது 1/2 hour, ஃபஸ்ட்டு 1/2 hour கேண்டிலுடைய லோ, இது 1/2 hour கேண்டிலுடைய ஹை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து லோ. நம்ம வந்து 8ஆம் தேதி, ஜூலை 8ஆம் தேதி இது வந்து லோ. இது வந்து ஹை. ஃபஸ்ட்டு 1/2 hour கேண்டிலுடைய ஹை. 1/2 hour கேண்டில் எங்கே இருக்குது நம்ம அப்படிங்கும்போது மெஷர் பண்ணியிருக்கும் போது நமக்கு இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த இருக்குல்லையா, இதான் வந்து ஹை. அந்த இந்த இந்த கேண்டிலோட முடிஞ்சிடும் நமக்கு வந்து. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே இருந்தால் 50%, இது வந்து 50% லைன். ஓகேவா? இந்த 50% லைனுக்கு கீழே ஒரு கேண்டில் நமக்கு வருது. சரியா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இது லோ. இந்த ஃபஸ்ட்டு 1/2 hour கேண்டிலுடைய லோ. 1/2 hour கேண்டிலுக்கு லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா அடுத்து இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. இது என்ன ஆகுது அப்படின்னா 1/2 hour கேண்டில் வந்து இதுலேருந்து நமக்கு சப்போர்ட் எடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே நம்ம வந்து ஒரு பை பார்க்கலாம் ஆப்ஷனில். இல்லைன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிறது புட் ஆப்ஷன். ஓகேவா? புட்டில் நமக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த வைவாப் இருக்கு இல்லையா, வைவாப் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் எங்கே இருக்குது? ஒரு நிமிஷம். ஓகே.
இதான் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஓப்பன் பிரைஸ் இருக்கு இல்லையா? ஓப்பன் பிரைஸ் இதான் ஓப்பன். இது கிரீன் கேண்டில்னால இது கீழே தான் இதுக்கு ஓப்பன் இருக்கும். இங்கே நம்ம வந்து இதை ஒரு கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நம்ம வைவாப் லைன் வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? வைவாப் வந்துடுச்சு இப்போ நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வைவாப் லாகிங் கொடுத்துக்கோங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேமாக நம்ம மாற்றிக்குவோம். இதை வந்து நம்ம வந்து ஸ்கால்பிங் பண்ண போகிறோம். எப்படி ஸ்கால்பிங் பண்ண போகிறோம்? ஜூலை 8ஆம் தேதி தான் நம்ம எடுத்துகிறோம். ஜூலை 8ஆம் தேதியில் போய் ஷார்ட்டில் எடுத்துகிறோம். ஜூலை 8. ஓகே ஓகே இதுதான் ஜூலை 8ஆம் தேதி. நம்ம வந்து 9:45 அப்புறம் தான் மார்க்கெட் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஏன்னா 9:45 அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டே பார்க்குறோம். அது வரைக்கும் தான் 9:45 ஹை லோ தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதான் 9:45 ஹை அண்ட் லோ. அப்போ மார்க்கெட் வந்து 9:45 அப்புறம் தான் நம்ம வந்து பார்க்கணும். 9:45 மார்க்கெட் எங்கே இருக்குது? கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 50, அதாவது 50% உடைய ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்குது மார்க்கெட். ஓகேவா? இதுதான் வந்து மார்க்கெட் வந்து மேலே இருக்கிற இடம். 50%க்கு ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்குது. வைவாப்புக்கும் மேலே இருக்குது. ஒன்று மார்க்கெட் வந்து 50%லேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா இந்த டே ஹை இருக்கு இல்லையா? ஹைக்கு போகணும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இந்த இந்த 50% லைனை தாண்டி மார்க்கெட் கீழே வருதுன்னா இது சப்போர்ட். கீழே இருக்கிற லைன் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து எப்போ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு அவுட் ஆஃப் த அன்னைக்கு பார்க்கும்போது சார்ட்லாம் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இவ்வளோலாம் வரல, கேண்டில் வரல. காரணம் என்ன அப்படின்னா, இது ஜூலை 8ஆம் தேதி இது வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி இது வந்து ஆக்சுவலாக. ஓகேவா? ஏன்னா இது வந்து வீக்லி கான்டாக்டில் இருந்திருக்கும். இப்போ தான் மந்த்லி கான்டாக்ட் இது வந்திருக்கு. சும்மா நம்ம வந்து எடுத்து சார்ட்டுக்காக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு வாலட்டைலாக, அதாவது எங்கன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த லோவுக்கு கீழே நமக்கு மார்க்கெட் போகாமல் எங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த வைவாப் இருக்குது பாருங்கள், இந்த வைவாப்புக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்ததுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்கால்பிங் பண்ணலாம். இப்படி வந்து நம்ம வந்து இதை எடுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுனுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து உடனே காலுக்கு நம்ம டைவர்ட் ஆகிக்கணும். அதுக்கு கால் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கால் ஆப்ஷன் சார்ட்டை நம்ம மாற்றி வச்சு காலில் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். ஓகே, இது கால் பிரீமியத்தினுடைய சார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அதில் ஏற்கனவே நம்ம செட் பண்ணோம் இல்லையா, அந்த வைவாப்லாம் நம்ம வந்து இப்போ இதாவது ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில். இந்த ½ அன் ஹவர் கேண்டிலுடைய லோவையும் ஹையவும் நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை 5 மினிட்டுக்கு மாற்றணும். 5 மினிட் மாற்றியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு வைவாப்பை நம்ம ஆட் பண்ணிடுவோம். வைவாப் இதோட ஓப்பன் லைன், இது ரெட் கலர் கேண்டில் அப்படிங்கிறனால இதோட ஓப்பன் வந்து மேலே தான் இருக்கும். ஓப்பனில் வச்சு நம்ம வந்து ஒரு கிளிக் பண்ணோம். இதை லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கோங்க. ஓகே, இது பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக வந்து 9:45 அப்புறம் தான் மார்க்கெட் பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9:45 அப்புறம் தான் நம்ம வந்து மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 9:45 அப்புறம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம். 9:45 அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? 9:45 அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா மார்க்கெட் வந்து அந்த 50% ஆவரேஜ் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஆவரேஜ் லைனுக்கு மேலே இந்த மேலே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த லைனில் இருந்து வந்து வைவாப்புக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருது அப்படின்னா நம்ம வந்து கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே மார்க்கெட் கீழே வந்து இந்த 50% லைனை வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ண முடியாமல் ஒரு கேண்டில் வந்து வைவாப்புக்கு மேலே வருதுன்னா நம்ம வந்து கால் சைடு வந்து ஒரு ட்ரேட், ஓகேவா, காலை வந்து நம்ம பை பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இல்லை மார்க்கெட் வந்து இந்த 50% ஆவரேஜ் லைனுக்கு கீழே வருதுன்னா இந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய லோ இருக்குது இல்லையா, இந்த லோ வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த லோவிலே நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுதான் லோ. ஓகேவா? இந்த லோவுக்கு கீழேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எப்போனா இந்த வைவாப்புக்கு மேலே ஒரு கேண்டில் நம்ம க்ளோசிங் கொடுக்குறது. ஸோ இங்கே இந்த கேண்டில் இது பாருங்கள், 10:53. 10:53க்கு வைவாப்புக்கு மேலேயும் நமக்கு வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதே சேம் டைமில்
50% ஆவரேஜ் லைன் இருக்கு இல்லையா? இந்த லைனுக்கு மேலேயும் அந்த க்ளோசிங் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கேண்டில் க்ளோசிங் முடிஞ்ச உடனே நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். இதோட க்ளோசிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 408. ஓகே. ரூ. 408 இதோட சாரி மன்னிக்கணும். இதோட க்ளோசிங் பிரைஸ் ரூ. 174. மன்னிக்கணும். அது வந்து அதோட ப்ரீவியஸ் க்ளோசிங் இது. இது வந்து கேண்டில் 53. 53 கேண்டில் தான் நமக்கு வந்து இங்க எங்கன்னா 50% உடைய ஆவரேஜ் லைனுக்கு மேல மார்க்கெட் க்ளோசிங் குடுத்திருக்கு. அதே சேம் மேலேயும் நமக்கு க்ளோசிங் குடுத்திருக்கு. அப்ப இந்த கேண்டில் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி கேண்டில் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து நமக்கு என்ட்ரி ஆன உடனே என்ட்ரி பிரைஸ் எவ்வளோ, க்ளோசிங் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரூ. 374. ஓகேவா? ரூ. 374. ரூ. 374 அப்படிங்கிற லெவல் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நீங்க நம்ம என்ட்ரி ஆனோம்னா, இதோட ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரூ. 408. நம்ம வந்து எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து இந்த இருக்கு இல்லையா? இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹை இந்த 1/2 அன் ஹவர் கேண்டிலுடைய ப்ரீவியஸ் ஹை வந்து இது. இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வரலாம். இன்கேஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்விங் இந்த க்ளோசிங் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல்லயே நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஸோ மார்க்கெட் அந்த லெவல்ல ஒரு சின்ன சஸ்டெயின் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதில நம்ம எக்ஸிட் ஆகலாம். இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 438. ஸோ இந்த மாதிரி செட்டப்போட நீங்க வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சு நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 30 பாயிண்ட் 50 பாயிண்ட் வரைக்கும் ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்துருக்கீங்க இல்லையா? அதாவது என்னன்னா, இப்ப நம்ம ப்ரீவியஸா வச்ச சார்ட் என்னன்னா, அது வந்து இப்ப புட் ஆப்ஷனுடைய சார்ட் அது அவுட் ஆஃப் த மணி ஆயிரும். ஸோ அதனால தான் நான் அந்த சார்ட்ட விட்டுட்டு நான் வந்து அட் த மணி, அதாவது இன்னைக்கு கரண்ட்டா ட்ரேட் ஆயிருக்கக்கூடிய பிரைஸ்க்கு வந்தேன். ஏன்னா ஆப்ஷனுடைய இது வந்து கரண்ட்டா ட்ரேட் நடந்தா தான் கேண்டில்லாம் நமக்கு தெரியும். அங்க கேண்டில் தெரியாது. அவுட் ஆஃப் த மணி போக போக அங்க ட்ரேட் நடக்காது. அதனால அங்க வந்து நமக்கு கேண்டில் பிரைஸ் சேஞ்சஸ் நடந்தா தான் நமக்கு வந்து கேண்டில் வரும். ஓகே. இங்க நமக்கு வந்து லைவா ட்ரேட் நடந்திருக்கிறதுனால நம்ம இத வச்சு காமிக்கிறோம். இத வந்து நான் லைவா வச்சு நான் பேக் டெஸ்ட் எடுத்தும் பார்த்துருக்கேன். லைவ் ட்ரேட் பண்ணியும் நான் வந்து பார்த்துட்டு தான் நம்மளோட வீடியோல நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக இத குடுக்கணும்னு நம்ம குடுக்குறோம். ஓகே. இப்ப இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. இத வந்து நீங்க அகைன் பாருங்க. இந்த செட்டிங்ஸ் அதாவது என்னன்னா, இந்த நம்ம ஃபிபனாச்சி வந்து எப்படி நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த ஃபிபனாச்சிய வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் லைவா ட்ரேட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் எடுங்க. முடிஞ்சா பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்க. ஓகேவா? நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோ குடுத்துருக்கோம். அதான் ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில எப்படி ஒரு வீடியோ வந்து பேக் டெஸ்ட் எடுத்து லைவா ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குடுத்தோமோ, அதே மாரி தான் இந்த வீடியோவும் நம்ம குடுத்துருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனுடைய பிரீமியம், அதாவது பிரீமியத்தினுடைய சார்ட்ட வச்சு தான் நம்ம வந்து இத வந்து மெஷர் பண்றோம். இதுக்கு நம்ம தனியா வந்து வேற எந்த டேட்டாவும் நம்ம வாங்கல. ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன். வேற எந்த இண்டிகேட்டரும் நம்ம எதுவும் ஆட் பண்ணல. இதுல நம்ம குடுத்திருக்கிற ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிபனாச்சியும் வைவாப் மட்டும் தான் செட்டிங். எல்லாமே டிஃபால்ட் செட்டிங். வைவாப்லாம் நீங்க உள்ள போனீங்கன்னா, அதுல செட்டிங்ஸ் இருக்கும். அந்த அப்பர் பேண்ட், லோவர் பேண்ட்லாம் நம்ம வந்து எடுத்து விட்டுருங்க வேணாம். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேண்டாம்னு விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு வைவாப் நான் செட்டிங்ஸ் சொல்லிடுறேன். வந்து ஒரே நிமிஷம். வைவாப் செட்டிங்ஸ் சொல்லிடுறேன். இதா இருக்கு. 5 போனீங்க அப்படின்னா, இல்ல லோவர் பேண்ட் அப்பர் பேண்ட்டுன்னு இருக்கும். இது வந்து நமக்கு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இது டிஃபால்ட்டா போய் நீங்க போடும்போது உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த லோவர் பேண்ட், அப்பர் பேண்ட்டுன்னு வரும். இதெல்லாம் சிறுசா இருக்கும். இத நீங்க நம்ம என்ன பண்ணுங்கன்னா, உள்ள போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு இத நீங்க எடுத்து விட்டுறலாம். லோவர் பேண்ட், அப்பர் பேண்ட் வேணும்னா யூஸ் பண்ணுங்க. வேண்டாம்னா எடுத்து விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து வே எடுத்து விட்டுருவேன். எடுத்து விட்டு யூஸ் பண்ணுவேன். நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு குடுத்துருக்கிற ஆப்ஷன் பிரீமியம். முழுக்க முழுக்க ஆப்ஷனுடைய பிரீமியத்தினுடைய சார்ட்ட வச்சு தான் நம்ம இத மெஷர் பண்றோம். இத நீங்க பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. இன்னும் நான் வந்து நெறைய நாள் இத வந்து பின்னாடி எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கலாம். இந்த வீடியோ இப்பவே நெறைய லென்த்தா போயிருக்கு. ஸோ அதனால வந்து இன்னும் அது வந்து நேரம், அதாவது அதிகமான நேரத்த இந்த வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, இந்த வீடியோ வந்து நீங்க வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. லைவ் ட்ரேட் பண்ணி பாருங்க. இந்த மெஷர்மென்ட், இந்த செட்டிங்ஸ் இத நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அந்த செட்டிங்ஸ் தெரியலன்னா திருப்பி இத வச்சு பாருங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிரும். ஏன்னா வந்து செட்டிங்ஸ் வந்து அந்த மைனஸ் லைனு இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன். அதுல வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவர்ஸ்ங்கிற ஆப்ஷன வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செட்டிங்ஸ் பண்றது. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.